Hello students, welcome to AVM Meditech. And நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பைனரி அடிஷன் வந்து பார்த்தோம்ல, ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பைனரி அடிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு பைனரி சப்ராக்ஷன் வந்து போயிடலாம், ஓகேவா? பைனரி அடிஷன் கான்செப்ட் வந்து லாஸ்ட் லெக்சர் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி பைனரி அடிஷன் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும், ஓகேவா? இந்த பைனரி அடிஷன் ப்ராசஸ் தான் வந்து இங்கே பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போது இதுக்கு நான் அவுட்புட் வந்து எழுதிடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்லி தர ப்ராசஸில் கண்டுபிடிச்சு அந்த அவுட்புட்டை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? இப்போது 1 1 ஆட் பண்ணும்போது இங்கே 0 கேரி வந்து 1 அண்ட் 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 1 அண்ட் 0 1, ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது இந்த அவுட்புட் தான் வருது 1 0 0 1 0, ஓகேவா? இது எப்படி வந்தது அப்படின்றத ப்ராசஸ் போட்டு காட்டுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வேல்யூ எழுதணும், ஓகேவா? இந்த நம்பர் எப்படி எழுதுவோம்? இதோட பொசிஷன் என்னது 0, இதோட பொசிஷன் 1 2 3, இதோட பொசிஷன் வெயிட் வச்சு எழுதணும், ஓகேவா? அப்போ 1 × 2 power 3, ஓகேவா? அண்ட் ப்ளஸ் 1 × 2 power 2 அண்ட் ப்ளஸ் 0 × 2 power 1 அண்ட் ப்ளஸ் 1 × 2 power 0. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எழுதியாச்சு அதோட பொசிஷன் வெயிட் வச்சு. அடுத்த செகண்ட் ஒன்னுக்கு எழுதணும் அதே மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் 0 வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓ 0 × 2 power 3 ப்ளஸ் இங்க 1 × 2 power 2 அண்ட் ப்ளஸ் இங்க 0 × 2 power 2 2 power 1 அண்ட் 1 × 2 power 0, ஓகேவா? இப்போ இது எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட், ஓகேவா? ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் 0th பொசிஷன் வந்து ஆட் பண்ணலாம். இது 1 நார்மல் அடிஷன் ஆட் பண்ணுங்க. 1 + 1, இப்போ 1 + 1 2 வரும், ஓகேவா? இப்போ 2 வேல்யூவை எது கூட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன்? பைனரி வேல்யூவோட பேஸ் வேல்யூ வந்து 2. இப்போ 2 இந்த அவுட்புட்டையும் இந்த பேஸ் வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. இப்போ கிடைச்ச வேல்யூ வந்து ஈக்குவல் டு 2வா? அப்போ என்ன பண்ணணும்? இதை தனியாக பிரிக்கணும். இப்போ இதோட வேல்யூ என்னது? 2 × 2 power 0, ஓகேவா? அப்போ இது எப்படி பிரிக்கணும்? 2 + 0வா × 2 power 0 வருமா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 2 power 0 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 power 1 × 2 power 0, ஓகேவா? ப்ளஸ் 0 × 2 power 0, ஓகேவா? இப்போ இதுல இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 2 power 0னா 1. அப்போ 1 × 2 power ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கான ஒரு வேல்யூ, 0th பொசிஷனுக்கான ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு நமக்கு, ஓகேவா? இப்போ 2 power 0 வந்து 1 × 2 power 1 அப்படி எழுதுங்க. 2 power 1 ப்ளஸ் 0 × 2 power 0, ஓகேவா? இங்க ஏன் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா, நமக்கு இங்க 1 + 1 வந்து 2 வேல்யூ வருது. 2 வேல்யூ வந்து லெஸ் தென்னா இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படியே எழுத முடியும், ஓகேவா? அதுவும் இல்லாமல் 2 வந்து ஒரு பைனரி வேல்யூ கிடையாது. 0 and 1 மட்டும்தான் ஒரு பைனரி வேல்யூ. 2 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே 2 × 2 power 0 எழுதணும் அப்படின்னா அது ஒரு தப்பான வேல்யூ, ஓகேவா? அதை பிரித்து 1 0ன்ற ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ், ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் நீங்கள் எழுதணும், ஓகேவா? இப்போ கால்குலேட் பண்ணியாச்சா? இப்போ 0th பொசிஷனில் 0ன்ற பொசிஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் நீங்கள் இதில் எழுதி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ 0th பொசிஷனில் 0 × 2 power 0, 0 × 2 power 0, ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது 1 × 2 power 1, இப்போ 1 × 2 power 1 தான் இந்த வேல்யூ, ஓகேவா? அடுத்து இதை விட்டுருங்க. இப்போ அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் பவர் வேல்யூவை ஆட் பண்ணுங்க. இப்போ இது 1 + 0 வந்து 1, மறுபடியும் 1 அவுட்புட் வருமா? இது விட்டுருங்க. இதோட அவுட்புட் என்ன கிடைச்சது? 1 × 2 power 1. அடுத்து அந்த 0 விட்டுருங்க. 1 × 2 power 1 ப்ளஸ் 0 × 2 power 2 என்னது 1. அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்து 1 வந்திருக்கு, ஓகேவா? இந்த நம்பர் என்ன எது கூட கம்பேர் பண்ணோம்? பேஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லெஸ் தென் 2, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு எதுவுமே தேவையில்லை. 1ன்ற தேவையான அவுட்புட் வந்துச்சு. அதாவது 0 and 1க்குள்ள தான் வரணும். இது ரெண்டு தடவை எதனா வரணும். ஸோ 1ன்ற அவுட்புட் வந்துச்சு. ஸோ 1 இருக்கு, ஓகேவா? 1 வேல்யூ லெஸ் தெனான்னு பார்க்கணும். லெஸ் தென் பைனரி வேல்யூவா, அதாவது லெஸ் தென் 2வா அப்படின்னு போகணும். இருக்கு. ஸோ அப்படியே எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 × 2 power 1 அப்படியே எழுதலாம், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் இந்த இடத்துல வராத காரணத்தினால தான் நம்ம இந்த இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணி இந்த 0 1ன்ற வேல்யூ வர வச்சு அதுக்கப்புறமா எழுதணும், ஓகேவா? சாரி, இந்த இடத்துல 0 போகணும், ஓகேவா? இந்த 0 1ன்ற வேல்யூ வர வரைக்கும் அதை போட்டுக்கணும், ஓகேவா? அடுத்து இந்த வேல்யூ முடிஞ்சிச்சா? அடுத்து இந்த செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணணும்.
பாருங்கள் செகண்ட் பொசிஷனும் ஃபஸ்ட்டு 0th பொசிஷனும் ஒரே மாதிரியே இருக்கா, இந்த பவர் வேல்யூ தவிர மற்றது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, அப்போது அதே கான்செப்ட் தான். அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, இந்த இடத்துல போட வேண்டிய வேல்யூ வந்து 0 × 2^2 ஓகேவா. அப்போது இந்த இடத்துல போட வேண்டிய வேல்யூ 2^2. அப்போ இந்த இடத்துல போட வேண்டிய வேல்யூ 1 × 2^3 ஓகேவா. இது எப்படி எடுத்து நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 1 அது 2. அப்போது இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணால் பேஸ் வேல்யூ வந்து 2 = 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதே ப்ராசஸ் பண்ணணும். அப்போது பெரிய 2 + 0 × 2^2 அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2^1 + 2^1 × 2^2 + 0 × 2^2 ஓகேவா. இப்போது 0 × 2^2க்கான வேல்யூ வந்துருச்சா. அடுத்து இந்த 2 எப்படி பிரிக்கலாம் இப்போ பாருங்க. இப்போது இந்த 2^1 இருக்குது, 2^2 இருக்கா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2^3 வந்துடும் ஓகேவா. அண்ட் ப்ளஸ் 0 × 2^2 ஓகேவா. இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே 2^1 2^2 ஆட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா 2^3 வரணுன்றதுக்காக. ஏன்னா இங்கே 2 பவர் வேல்யூ ஒரே இடத்துல எழுத முடியாது. ஸோ ஒரு 2^3 மாற்றினா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ஓகேவா. அதே ஸ்டெப் பண்ணி இந்த இடத்துல 2^3 இருக்கா, 2^3 கூட என்ன இருக்குது, இந்த இடத்துல 1ன்ற ஒரு வேல்யூ வந்து மல்டிப்ளை இருக்குது. 1 × 2^3னாலும் வெறும் 2^3னாலும் ஒரே அவுட்புட் தான் வரும் ஓகேவா. இப்போது இதே இந்த கிடைச்ச அவுட்புட்டை அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் போய் போடணும் ஓகேவா. இப்போது 0 × 2^2 செகண்ட் பொசிஷன். ஸோ செகண்ட் பொசிஷனில் எழுதியாச்சா. அண்டு 1 × 2^3 தேர்டு பொசிஷன். அப்போது இந்த பொசிஷன்லேயே எழுதணும். அப்போது இங்கே எழுதிருக்கு ஓகேவா. அடுத்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும் ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது நார்மலாக இதுவும் அதே மெத்தட் ஓகேவா. 2^3 2^3 1 1 இங்கே 1 1 2^2 2^2 இதே ப்ராசஸ் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் ஓகேவா. இந்த 0 விட்டுங்க, 0 வந்து ஆட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த 0 விட்டுட்டு இந்த ரெண்டும் ஈக்குவலாக அந்த பவர் வேல்யூ தவிர. அப்போது இதே கான்செப்ட் தானே. அப்போ என்ன பண்ணணும், 0 × 2^3 அடுத்தது என்ன வரும், 1 × 2^4 ஓகேவா. அது எப்படி வந்து நான் சொல்கிறேன். இங்கே ப்ளஸ் 1 × 2^4 வரும் ஓகேவா. இங்கே ப்ளஸ் ஓகே. இப்போ இதான் வந்து அவுட்புட். இப்போ நான் இது எப்படி வந்துன்னு ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ இந்த 0 விட்டுருங்க, 0 ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 வருதா, 2 × 2^3 இப்போது இதை வந்து பிரிங்க. 2 + 0வா, 2 வந்து கிரேட்டர் தென்னாக இருக்குது, 2 வந்து ஈக்குவல் டு பேஸ் வேல்யூவா. அப்போ இதை பிரிக்கணும். 2 + 0 × 2^3 அண்டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2^1 × 2^3 + 0 × 2^3 இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2^4 இங்கே 1 வந்து மல்டிப்ளை ஆகுது ஓகேவா. 0 × 2^3 ஏன் நான் 2^4 போடுற வேல்யூ சொல்லியிருக்கேன்ல, நமக்கு ஒரு வேல்யூ மட்டும்தான் ஒரு இடத்துல போட முடியும் ஓகேவா. 2 வேல்யூ போட முடியாது. ஸோ இந்த 2 வேல்யூ அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போனால் தான் வந்து நமக்கு ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்கும் ஓகே, ஒரு பிட் வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ 2 வேல்யூ நம்ம இங்கே 10ன்னு போட முடியாதுல்ல, அதுக்காக தான் இங்கே 2^4 வந்து மாற்றிடும். 2^3 வந்து 2^4. அதுவும் இல்லாமல் இங்கே 2ன்றது ஒரு பைனரி வேல்யூ கிடையாது ஓகேவா. 0 × 1 மட்டும்தான். இதை எடுக்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த 1ன்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. 2^4 வேல்யூவாக மாற்றிருக்கோம். இதே கான்செப்ட் இதை பண்ணி இந்த வேல்யூ வந்துருச்சா. 1 × 2^4 ப்ளஸ் 0 × 2^3 தேர்ட் பொசிஷன். இது ஃபோர்த் பொசிஷன் தனி, ஃபோர்த் பொசிஷன் இல்லை இதில் ஓகேவா. இப்போது என்ன அவுட்புட் வந்துருக்குன்னா இங்கே 1 வந்திருக்கா. 1 × 2^4 0th பொசிஷன். இதோட பொசிஷன் வந்து 0. இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணணும் ஓகேவா. இதோட பொசிஷன் 0, இதோட பொசிஷன் 1, இதோட பொசிஷன் 3, இதோட பொசிஷன் 4. அப்போ இது எப்படி எழுதணும், பொசிஷன் வெயிட் 1 × 2^4 எழுதணும். இது 0 × 2^3. இப்போ செக் பண்ணுங்க. 1 × 2^4 1 × 2^4 கிடைச்சிச்சு. அடுத்து இது 0 × 2^3 0 × 2^3 கிடைச்சிச்சு. அப்போ 0 × 2^2 0 × 2^2 1 × 2^1 1 × 2^1 0 × 2^1 0 × 2^0 0 × 2^0 கிடைச்சிச்சா. இப்போ நம்ம இந்த பொசிஷன் வெயிட் எல்லாம் எடுத்து நார்மல் வேல்யூ எழுதுங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் 1 0 0 1 0 1 0 0 1 0 ஓகேவா. இப்போ இது செக் பண்ணுங்க வேல்யூ கரெக்டாக இருக்கா. இதான் வந்து சிம்பிளாக ஒரு பைனரி அடிஷனோட
ஒரு ப்ராசஸ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த அடிஷன் ப்ராசஸ்லாம் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் இன்னொரு தடவை லெக்சரை ரீப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்த லெக்சரில் வந்து பைனரி சப்ராக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எதனா புரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை அண்ட் தேங்க்யூ.